நம்ம உறவுல கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஊடகத்துக்கு வழி விட்டு கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஊடகவியலாளருக்கு வழி விட்டு கொஞ்சம் பின்னாடி வாங்க எல்லாரும். எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் 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 எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை.
உரிமை, கல் எங்கள் உணவு. Disconnected. Here.
மீட்டெடுப்போம். நாம் தமிழர் மீட்டெடுப்போம். சீமான் தம்பிகள் மீட்டெடுப்போம். பிரபாகரன் பிள்ளைகள் மீட்டெடுப்போம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நாம் தமிழர் மீட்டெடுப்போம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு, பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு, பானை மரம் எங்கள் சொத்து, பானை மரம் எங்கள் சொத்து. கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். பானம்பால் தென்னம்பால் தமிழர்களின் தேசிய பானம். பானம்பால் தென்னம்பால் தமிழர்களின் தேசிய பானம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். நாம் தமிழர் மீட்டெடுப்போம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம். சீமான் தம்பிகள் மீட்டெடுப்போம். பிரபாகரன் பிள்ளைகள் மீட்டெடுப்போம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. மேடையில் மேடை பாரம் தாங்க இருக்கிறது, கொஞ்சம் கீழே இறங்க. எவ்வளவு பெரிய ஒரு சாதனை! ஒரு பனையேறிக்கு ஒரு அரசியல் தலைவர் பனை ஏறி கல் இறக்கி கொடுக்காரு. அது எவ்வளவு பெரிய சாதனை! தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல். கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு என்ற உன்னத முழக்கத்துடன் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இங்கு கூடியிருக்கும் நாம் தமிழர் அனைவருக்கும், எமது பனையேறி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பாண்டியன் பனையேறி. பனையேறி என்பதில் பெருமை கொள்கிறேன். அந்த பனையேறி என்றதை நான் நேசிப்பதால், என்னுடைய பனை சார்ந்த வாழ்வை நான் நேசிப்பதால் எனது பெயருக்கு பின்னால் பனையேறி என்ற பெயரை எடுத்துக் கொண்டேன். இன்றைக்கு அண்ணன் பனையேறி, பனைமரத்தை ஏறி இன்னும் அந்த சொல்லுக்கு வலிமை கூட்டியுள்ளார், அந்த சொல்லுக்கு நன்மதிப்பை ஏற்றியுள்ளார். இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 87 ஆண்டுகளாக வெள்ளக்காரன் போட்ட ஆட்சி, வெள்ளக்காரன் போட்ட அந்த சட்டத்தை, தடை சட்டத்தை இன்னும் நீக்காம ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது. கல்லுக்கு தடை என்பது தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த எங்கேயுமே இல்லாத ஒரு பொய் புரட்டு திராவிடம் என்ற ஒரு கோட்பாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. வேற எங்கேயும் கிடையாது. இங்க மட்டும்தான் அந்த சொல்ல வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனாலதான்